ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான 5 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஓல்டு கிளாத்து, பிளாஸ்டிக் கேப்ஸு, அதுக்கப்புறம் சிரப் பாட்டில்ஸ், ஆயில் கேனு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸை ரீயூஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைங்களுடைய பழைய கிளாத்தை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி பட்டன்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த மாதிரி குட்டியாக டிஃபன் பாக்ஸ் மூடி இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த மூடியை வச்சு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிசர் யூஸ் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் நம்ம மார்க் பண்ண மாதிரி அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி 2 லேயராக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி முடித்த பிறகு ஊசி நூல் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற போர்ஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊசி நூல் யூஸ் பண்ணி சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் தச்சு முடிச்சுட்டேன். இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கேப் விட்டோம் இல்லைங்களா, அந்த போர்ஷன் வழியாக உள்ளே இருக்கக்கூடிய போர்ஷனை வெளியே வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் திருப்பி விட்டீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் கொஞ்சமாக காட்டன் வந்து எடுத்துக்கோங்க. அந்த காட்டனை வந்து இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் வழியாக வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம தைக்காமல் விட்டோம் இல்லைங்களா, அந்த ஓப்பன் வழியாக இந்த மாதிரி அந்த காட்டன் எல்லாத்தையுமே அழகாக உள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு காட்டன் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஓப்பனை வந்து மடித்து விட்டு நம்ம ஊசி நூல் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள், நான் வந்து தேவையான அளவுக்கு காட்டனை உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து 2 சைடில் இருக்கக்கூடிய கிளாத்தையும் உள்பக்கமாக மடித்து விட்டு நீங்கள் தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சிட்டு நாட் போட்டு கயிறை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா குட்டியாக சர்க்கிள் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தது நான் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் கேனுடைய மூடி வந்து எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு மூடியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த மூடிக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணி இந்த ஸ்பாஞ்சுடைய சென்டரில் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான பவுடருக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பாஞ்ச் வந்து பழசாயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்பாஞ்ச் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணுற கிளாத் தான் யூஸ் பண்ணியிருக்கோன்றதால ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே சூஸ் பண்ணும்பொழுது ஸ்பாஞ்சுக்கு சாஃப்டாக இருக்கக்கூடிய கிளாத்தை பார்த்து சூஸ் பண்ணி ரெடி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு மூடி இருக்கிறது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஒரு லேஸ் மாதிரி கூட மேலே வந்து கைப்பிடி மாதிரி தச்சு எடுத்துக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் தண்ணி பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த பாட்டிலுடைய சென்டரில் வந்து இந்த மாதிரி கட் வந்து பாதி அளவுக்கு போட்டு எடுத்துக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டிலை இந்த மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபோல்ட் பண்ணி முடித்த பிறகு சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி யூ ஷேப்பில் 2 சைடில் இருக்கக்கூடிய பாட்டில்லையும் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுக்கும்பொழுது உங்களுக்கு பார்க்கும்பொழுது கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இருக்குது. இன்னொரு சைடில் வந்து நீங்கள் பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ 2 சைட்லேயுமே வந்து ஓப்பன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரே ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு அங்கே ஹேங் பண்ணுறதுக்கு கயிறு வந்து கட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம சோப்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பாத்ரூமில் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிற சோப்பும், இன்னொன்றுத்தில்
துணி துவைக்கிற சோப்பும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சோப்பையும் ஒரே ஆர்கனைசரில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். தண்ணி ஏதாச்சும் இதில் நின்றுச்சு அப்படின்னா கூட கீழே இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் வழியாக உங்களுக்கு வெளியே வந்துடுங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆயில் கேனுடைய கைப்பிடியை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதனுடைய கைப்பிடியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தால் போதும் இந்த டிப்ஸுக்கு. மற்ற எந்த போர்ஷனுமே தேவையில்லைங்க. பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு கைப்பிடியை கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதால இந்த கேனை 2ஆக மார்க் பண்ணி இந்த மாதிரி மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த கைப்பிடியை ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த கைப்பிடியில் வந்து நான் பாதி அளவுக்கு தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், ஈஸியாக கட் பண்ணி முடிச்சுட்டேன். இதே மாதிரி மேலேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரே ஒரு போர்ஷனை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த டிப்ஸுக்கு. மற்ற போர்ஷன்ஸ் எதையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு சின்னதாக வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு கயிறை வந்து கட்டி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். இல்லை இப்படியும் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாங்க. அது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் அப்படியே ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு சூப்பரான லைட்டர் ஸ்டாண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த லைட்டர் ஸ்டாண்ட் உங்களுக்கு. ஸோ லைட்டரை வந்து அங்கங்கே வைக்காமல் இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஆயில் கேனுடைய கைப்பிடி வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வளைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு லைட்டரை உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக டைட்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகள் வந்து இருந்தால் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 மூடி எடுத்திருக்கேன். அந்த மூடியோடைய சென்டரில் இருக்கக்கூடிய போர்ஷனை கட் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் கட் வந்து போட்டு விட்டுக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி நம்ம எடுத்திருக்க மற்ற 4 மூடிகள்லையும் சென்டரில் இருக்கக்கூடிய போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஓரமாக வந்து ஒரே ஒரு கட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு ஃபைனலாக. ஸோ இதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம துணி காய வைக்கிறதுக்கு கிளிப்பு வந்து கடையில் தான் காசு கொடுத்து வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி கிளிப்பை காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மூடிகளையே துணி காய வைக்கிற கிளிப்பாக வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அந்த ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஓப்பன் வழியாக ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கொடிக்கயிறில் அழகாக துணியோடு சேர்த்து போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு துணி வந்து பிரிஞ்சு கீழே விழாதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவும் உங்களுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்ககிட்டே இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடிகள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். கண்ணாடியில் ஆன சிரப் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி டிப்ஸில் நம்ம பிளாஸ்டிக்கான சிரப் பாட்டில்ஸை வந்து கட் பண்ணி கிச்சன் ஆர்கனைசராக ரெடி பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டில். அதனுடைய மூடியை வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஹோல்ஸ் வந்து சென்டரில் போட்டு எடுத்துக்கோங்க. அது கூடவே விளக்குக்கு போடக்கூடிய திரி வந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய லெங்க்தாக இருக்கக்கூடிய திரியை பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பாட்டிலில் விளக்குக்கு ஊற்றக்கூடிய விளக்கு எண்ணெயை வந்து ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த பாட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுத்து வச்சிருக்க திரியை வந்து ஒரு முனையில் வந்து எண்ணெயை நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த ஹோல்ஸ் போடுறீங்களா மூடியில், அது வழியாக அந்த திரியை வந்து வெளியே எடுத்து விட்டுட்டு அந்த பாட்டில் ஃபுல்லாக வந்து எண்ணெய் இருக்க மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒரு கிஃப்ட் ரேப்பரை கட் பண்ணி இதுக்கு மேலே வந்து அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான விளக்கு வந்து கிடைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அழகாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த கிஃப்ட் ரேப்பரை ஒட்டி முடிச்சிடலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அழகாக ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான விளக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா பவர் கட் டைமில் நம்ம அழகாக வந்து கேண்டலுக்கு பதிலாக இந்த விளக்கை ஏற்றி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய கண்ணாடியில் ஆன சிரப் பாட்டில்ஸை இந்த மாதிரி நம்ம அழகாக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக க்யூட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.